எல்லாம் வணக்கம். இது கூடிய மீன் தமிழ்னா உங்களுக்கு அது என்ன கிழமை போக்குமேன் சாம்பியன்ஸ் தான் பாய்ஸ் பார்க்க போகிறோம். இது நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்துச்சு. ஒரு வார்த்தை அதான் திரும்ப போடலான்னு வந்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு என்னைக்கு வரும், இது ஷெடியூலில் போட போகிற வீடியோ. அதனால் உங்களுக்கு நாளைக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இது 21 நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். இப்போதான் 2 வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு 3வது வீடியோ போகிறேன். ஏன்னா வெளியே போகிறேன் பாய்ஸ். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட 2 வீடியோ போட்டுரு. என் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. எதுக்குடா கூப்பிடுறாங்க தெரியாது, கல்யாணத்துக்கு மட்டும் தான் கூப்பிடுவாங்க. மற்ற நேரம் நமக்கு தேவையான நேரம்லாம் வர மாட்டாங்க. இருந்தாலும் அந்த கொரோனா சொல்ல முடியாது இல்லையா, மதிச்சு கூப்பிடுறாங்க. அதனால போய்தான் ஆகும். நான் சாப்பிட மாட்டேன். எப்படி இருந்தாலும் ஹோட்டல் பாய்ஸ், ஹோட்டலே சாப்பிட்டு வந்துடும். சரி வாங்க நம்ம கேம்குள்ளே போவோம். நான் இதில் புலம்புறேன். உங்களுக்கு மெகா ஜார்ஜர் எக்ஸ் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்களா பாருங்க. டீமில் பெருசாக சேஞ்சஸ்லாம் இருக்காது. ஒரு போக்கிமான் தான் மாற்றிருங்க. ஆனால் நிறைய போக்கிமான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டு அவங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டதுலேருந்து நிறைய போக்கிமான் கலெக்ட் பண்ணுறது. உங்களுக்கு போட்டு காட்டணுன்னே இந்த டீமை மாற்றப்பாறேன். ஆக்சுவலாக மாற்றுற ஐடியாவில் இல்லை, இருந்தாலும் மாற்றப்பாறேன். தம்பி பிகச்சு, இந்த வீடியோவுக்கு நீ வெளியே தான் உட்காந்தாங்க. 2 எலக்ட்ரிக் இருக்கும். ஆனால் ஓன் லேப்பாக 2 எலக்ட்ரிக் இருக்கணும் தான் ஓன் லேப் தான். ஆக்சுவலாக இந்த டீமையே நான் மாற்ற போனேன். டோட்டலாக தலைவன் ஜார்ஜர் மட்டும் இருக்கட்டும். தலைவனை இப்போதைக்கு என்னது ஹெல்ட் ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஹெல்ட் ஐட்டம்ஸில் போயிட்டு மெகா ஜார்ஜர் எக்ஸ் தான் நான் காமிக்கிறேன்னு சொன்னேன் உங்களுக்கு. அதை காமிக்காமல் விட்டா என்னை அடிக்க மாட்டேன்னு ஏமாத்திட்டான். அப்படின்னு ஏமாற்ற மாட்டேன் பாய்ஸ். எப்பவுமே குக்குடி கேம் தமிழில் ஏமாற்றம்லாம் வராது. சரி வாங்க போவோம். சீக்கிரம் வந்துடுறா. நான் இன்னும் பேக் புக் ஒரே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். 2 வீடியோவில் எதை பண்ணுமோ அதை போட்டு வந்துட்டேன். யாருங்க இது? ஜப்பான்காரன். இந்த வாட்டியும் ஜப்பான் சர்வர் தான். இந்த டீமை நான் இன்னைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். யாரை இறக்குறதுன்னே தெரியல. இதுக்கும் கெங்காரை இறக்கிடுவோம், ஜார்ஜரை இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் இந்த புது போக்கிமான் எலக்ட்ராஸ் அதை இறக்கிறோம். இன்னைக்கு தான் யூஸே பண்ண போகிறேன். எப்படி போதோ கடவுளே. இதுக்குதான் புது போக்கிமான் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் உங்களுக்கு புது போக்கிமான் காட்டி தானே ஆகணும். ஒரே டீம் வச்சா வெளியாகுது உங்களுக்கு. அதனால தான் விற்கிறதில்ல. இது ஏன் ஜார்ஜரை போட்டிருந்தா புகைச்சி விட்டுருக்காங்க. ஐஸ் பண்ணிச்சிருக்கு. இதை நான் மறந்துட்டேன். உடஞ்சிட்டா நல்லா இருக்கும். சூப்பர். உடஞ்சிருச்சு. சூப்பர். கரெக்டாக நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி. இருங்க நான் சூப்பர் எக்ஸ்கியோட ஸ்டேடாவை தான் அடிக்குவேன். ஏன்னா அதான் ஸ்டாப். அதனால ஸ்டாப் சேம் டைப் அட்டாக் போனஸ் 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா அடிக்கும். ஒரு சேப் அட்டாக் நீங்கள் பண்ணிக்கணும். அலூச்சா தம்பி கஷ்டப்பட்டு புது போக்குமெல்லாம் கொண்டு வந்தேன்ப்பா. குயிக்கெலாம் யூஸ் பண்ணுது வெங்காரு. சரிதான். நான் என்னங்க புது போக்குமெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு பார்த்தா இதுக்கே வேலையில் உங்களுக்கு பாடி ட்ரெஸ்ஸா. இந்த பையன் வேலைக்கு ஆக மாட்டாங்க. நான் மாற்றிடுறேன். உங்களுக்கு புதுசாக காட்டுறான்னு பார்த்தா இங்கே பழசாவே காமிக்க வச்சுருவோம். அவங்க புதுசாக காட்ட விடுங்கடா. டென்ஷன் ஆகுதுல்ல. கேட்டு வாங்கின மாதிரி கேட்டு வாங்குறீங்க. அவனுக்கு பண்றப்பாங்க சும்மா சாண்டா எதுக்கு அவன் டான்ஸ் பண்ணுறான்? இப்போ
எப்படியும் முடிச்சிருவாங்க. சூப்பர். இப்பதான் தேவையில்லாம இன்ட்ரெஸ்டிங் ஆகுது பேட். தேவையில்லாம இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. நான் உங்களுக்கு மாற்றி ஒரு மூவாவது போட்டு காமிச்சுட்டா உங்களுக்கு விசாரி வேணும் பார்த்தா தேவையில்லாம இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அவ்வளோதான் முடிஞ்சா. கடைசி அவன் என்ன போகணும் எனக்கு போன ஆர்கனேனா. சரிதான். ஆர்கனேன் இது என்னங்க ஏதோ கோல்னு ஏதோ மூடுது. ஏன் கோல் யூஸ் பண்ண முடியாது? ரைட்டு, கோல் யூஸ் பண்ண முடியாம அப்போ உங்களுக்கு தண்டர்ஃபாங்கே போட்டுக்கோங்க. தண்டர்ஃபாங்க போட்டு காமிக்கணும். வேஸ்ட் பண்ணாத, தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாத. பேரலைஸ் ஆகிதான். பேரலைஸ் ஆகலை, இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் பண்ணுவோம். இல்லை கடலா பின்னான்னு ஸ்பீடு ஏறிடுச்சிருக்கு. நான் எப்படியும் ஒரு மூவ் வச்சிருக்கேன், பார்க்கலாம். இந்த அடுத்த வர மொக்க பண்ணி விட்டு போதா இது? எனக்கு வேற பயமா இருக்கு மொக்கையை வாங்கணும். மெகா இவல்யூஷன்லாம் கொண்டு வந்திருக்கேன்டா கஷ்டப்பட்டுட்டு. இங்க ஹீட் பண்ணா ஃப்ளேம் த்ரோ இருக்கணும். மிஸ்ஸி கிஸ்ஸி ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். நெருப்புக்கும் நெருப்புக்கும் சண்டை, அதை ஊரே வெடிக்க பார்க்குறது. ஒண்ணுமே ஆகலை. சரிதான், ஒண்ணுமே ஆகலையே. ஃப்ளேம் த்ரோவோட அடிக்குதா? அதான் நம்ம ஜார்ஜருக்கு பவர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுங்க. இல்லைங்க அப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃப்ளேம் த்ரோவர் காமிச்சேன். மூசெட் கார்டு மூசெட் மாத்திர நான் உங்களுக்கு இந்த எவல்யூஷனையும் காமிச்சாங்கண்ணே. மெகா ஜார்ஜர் ஒய்யை விட மெகா ஜார்ஜர் எக்ஸுக்கு தான் நம்ம ஊரில் ஃபேன்ஸ் அதிகம் போக்கிமான் பார்க்குறவங்களே. சரி காமிச்சிடும் அப்படின்னு காமிப்பாங்க. முடிச்சாச்சு பாய்ஸ் இந்த பேட்டில். என்னடா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு. கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக கொடுப்பான்னு பார்த்தா இப்படியா இப்படி போயிட்டானே. கொஞ்சம் டஃப்பாவது கொடுப்பான்னு பார்த்தேன் பாய்ஸ், பார்த்தா இப்படி போயிட்டாங்க. இவனெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணேன்? புது பொண்ணு ஏதாவது வாங்கி காமிக்கவா? எப்படியும் உங்களுக்கு டைம் போடணும். இவ்வளோ சீக்கிரம் நான் முடித்தா எனக்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஏற்கனவே நான் லைனப்பையே நான் துணில் போட்டிருக்கிறேன். ஆக்சுவலாக மைலோட்டிக்கு நான் வாங்கலையா? மைலோட்டிக்கு வாங்கணும் தாங்க ஐடியாவில் இருந்தேன், வாங்காமல் விட்டான் போல. சரி வாங்க, அப்போனா உங்களுக்கு இந்த பொக்கமனே காமிச்சிருவோம். இது வேற வாங்கியிருக்கோங்க. இந்த மாதிரி வாங்கின பொக்கமனை காட்டினாதான் உண்டு. இல்லைங்க அப்போனா நம்ம டபுள் பேட்டரி போயிட்டு டோட்டலாக இப்போ புது பொக்கமன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஃபுல்லாக புது பொக்கமன் தான், பழைய பொக்கமன்லாம் கிடையாது. நான் பாருங்க, நான் பழைய அக்கௌண்ட்டே வச்சிருக்கேன். குக்குடிக்கு நீங்க மாற்றணும் வந்து வேற. சரி முதல்ல நமக்கு தலைவன் ரைச்சு இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் என்னங்க மைலோட்டிக்கு இப்போதானங்க வாங்கிட்டு வந்தேன், இது இறக்கிடுவோம். இது வேற அழுத்தம் கொடுக்குமா இல்லை? சரிதான், ஒவ்வொன்றா இறக்கணுமா? ஏன் தானா வர மாட்டீங்களா நீங்கள்? ஒவ்வொன்றா தான் இறக்கணுமா? இதுங்க அப்படின்னா ட்ராகன் நைட் இறக்கணுமா? ட்ராகன் நைட் இறக்கமோ? வேற என்ன பொக்கமன் இருக்கு? டோட்டலா இறக்கும். டோட்டலி புது டீம். சத்தியமா இதில் இருக்கிற எந்த பொக்கமனும் நான் ஆஃப்லைனில் யூஸ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலாக இது நல்ல பொக்கமன்ஸ் தான் இதெல்லாம், ஆனால் யூஸ் பண்ண மைண்டு தான் வர மாட்டேங்குது. ஹெல்த் ஐட்டம்ஸ் வந்து இதுக்கு லெஃப்ட் ஓவர் கொடுத்துருவோம் இதுக்கு.
இதுக்கு வந்து குவிக்கெலாம் கொடுத்துருவோம். ஏன்னா இது மறந்த ஸ்லோ, இது வெளியாகிக்கணும். இதுக்கு வந்து நம்ம சிட்ரஸ் பிடி கொடுத்துருவோம். இது என்னதுங்க இது? இதுக்கு வந்து ஒயிட் ஹேபை கொடுத்துருவோம், லம்பெரி கொடுத்துருவோம். இது ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்க. ஆக்சுவலாக நான் பேலிஃப் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆப்ஷனில், நல்ல போகணும். கேரக்டர்ஸ் மாற்றலையா? சி, டீம் டூவில் இருக்கணும். செலக்ட் என்னடா காமிக்க மாட்டேங்குதுன்னு பார்த்தேன். இப்போ ஓகேவா இருக்கு உங்களுக்கு? செலக்ட் என்னடா காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா, டீமை நான் வந்து மாற்ற முடியுது. ரைட்டு, ரைட்ரா ரைட்ரா, சரிதான். அப்போனா இந்த 4 போக்கிமான் இறக்கிறது தான் பெஸ்ட்டு. இதுக்கு வேற நான் குயிக்கெலாம் கொடுத்துருக்கேனே சுத்தம். இது மூவ் எதுவுமே நான் செக் பண்ணாமல் நான் பாட்டுக்கு எடுத்துட்டு வரேன். என்ன வாங்க போகுது கடவுளுக்கு தான் பிடிச்சு. ஐயோ, ரைட்ஸு கொண்டு வர இல்லையே நான் போட்ட வாங்க போனோன்னு நினைக்கிறேன். நான் பாட்டுக்கு இச்சத்துக்கு ஒரு போக்கிமானை நான் போட்டு கொண்டு வந்தேன். லாஸ்ட் ஆயிடுச்சா? இப்போ முத்தம்மண்டு கொடுத்தாய் முத்தாமே அப்படின்னு முடிச்சு விடணும். இவங்க புல்லட்ஸு ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடுவோம். இது ஆபத்தான போகும். மெகா இவலா, இந்த கருமத்தை எதுக்கு மெகா இவல் பண்ணுறோம்? இவங்க பிளாஸ்ட் ஐஸ் இருக்கு, அதை பண்ணால் கூட ஒரு நியாயம் இருக்குது. நல்ல வேலையா லெஃப்ட் ஓவர் கொடுத்தேன். ஹீல் பண்ணியாச்சு. புல்லட் சைடு யூஸ் பண்ணேன். வேற கடைசி தான் மூவ் பண்ணேன். ஆக்சுவலாக இதுக்கு தான் நான் குயிக்கெலாம் கொடுத்துருக்கணுமோ? நான் என்ன மைண்டில் இதை கொண்டு வந்தேன்னு தெரியல. போடு, கரெக்டாக அடித்து தாக்கி வச்சு புல்லட்ஸ். நல்லா வேலை இந்த முடிச்சேன். இந்த கருமத்தை லெஃப்ட் ஓவர்ஸ் ஆக்சுவலாக பெருசாக டேமேஜ் எதுவும் ஆகலை. பரவாயில்ல, நான் எதிர்பார்த்ததை விட நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி வாயை மூடலை. சரி, எப்படியும் சாக தானே போகுது. நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்கெல்டு யூஸ் பண்ணிட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவான்? எப்படியும் கடைசியாக தான் மூவ் பண்ணுவான். யார் மேலே வால்டக்கிள் பண்ணான்? எதிர்பார்த்தேன்டா. இதெல்லாம் நீ பண்ணுவேன்னு நானும் எதிர்பார்த்தேன். கரெக்டாக அது பண்ணாமல் இருந்தாங்களே. அங்கே தான் விட்டான், அங்கே தான் இவன் மேட்சே விட்டான். இப்போ இவன் யூஸ் பண்ணால இதனால என்ன ஆக போகுது பாருங்க. இப்படியும் இது தாங்கிடுவாங்க. ரைட்ஸு காலி. எனக்கு ரைட்ஸு தாண்டா மெயின் டார்கெட்டு. எனக்கே வா அந்த பக்கம் நானே பிடிச்சிட்டு நினச்சி பரவாயில்ல, ஓரளவுக்கு ஓகேவா நான் சமாளிச்சிருக்கேன் இது வரைக்கும். ட்ராகன் நைட் கொண்டு வரானுங்க. ஆக்சுவலாக இது சைக்கிங் டைப்னா இது. ஓ, கரெக்டாக கொண்டு வந்திருக்கான். ஐயோ, சரியான சிம்டைலா செம்ம போக்குனானுங்க. ஃபயர் பிளிட்ஸ் கிடைக்கணும் உங்களுக்கு. நேரம் இந்த 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 இது மேலே இறக்கணும். நேரம் என்னால வரண்டா. இருங்க, எப்படியும் அவன் போயிடுவான். டேமேஜே ஆகலை.
ஓ ஃபயர் பிளாஸ்டிங்க வெட்ஸ் என்ன படிக்கணும் பாருங்க. இது யாரை ஏன் பண்ணுவான்? கண்டிப்பாக இவனுக்கு அறிவு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் அறிவு இருந்தால் கூட அவன் டிராகன் நைட்டை முடிச்சிருக்கான். கொஞ்சம் அறிவு இருந்தால் கூட டிராகன் நைட்டை முடிச்சிருக்கான். ஆனால் இவனுக்கு அறிவில்லை போட்டிருக்கு. இதுங்க வரேன். அது சரி, நான் டக்குன்னு ஐஸ்கிரீமை போட்டு இதுக்கு வசதி இல்லைங்கண்ணா. இல்லைங்க, நான் வேற என்ன போடுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு கிடக்கும். இருங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் மூவ் பண்றா. அது ஒண்ணுமே அவளையா டிராகன் நைட்டுக்கு சரியான போக்குமேன். வருங்க செமத்தியான போக்குமேன் இது. அவ்வளோதான், செட்டேன்னு முடிஞ்சு 3 பக்கம் ஆயிடுச்சு தானேங்க. ஓ 4 ஃபீட் பண்ணிட்டாங்க. சரிதான், 4 ஃபீட் எதுக்கு பண்ணான்னு தெரியல. ஓகே பாய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குக்குடு கேமிங் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே நம்ம டிஸ்கார்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கணும்னா அதையும் பண்ணி விட்டுருங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். ஒரு ஸ்ட்ராங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணுவோம் வாங்க. ஓகே பாய்ஸ், விஷால் சைனிங் ஆஃப் ஃப்ரம் குக்குடு கேமிங் தமிழ். நன்றி. எங்க இது